ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு செல்வாஸ் லுக் புக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து எங்கள் அம்மா வந்து வாசல்லாம் தொளிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு முதல் வேலையாக 5:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் வந்து ஆஜராகிடுவாங்க. நாங்களும் அவங்கள சுற்றி உட்காந்துருப்போம். அப்பா வந்து எப்போவுமே சேரில் உட்காந்துருப்பாரு. கீழே வந்து நான், கம்சி, என் தங்கச்சி இருந்தால் தங்கச்சி எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா வந்து காஃபி போடுவாங்க, எனக்கு வந்து பால் போடுவாங்க. இங்கே உட்காந்து நாங்கள் பேசிகிட்டே ஆர் ஃபோன் நோண்டிகிட்டே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எங்களோட மார்னிங், இயர்லி மார்னிங் ரொட்டீனாக இருக்கும் எப்போவுமே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தோட்டத்துக்கு மார்னிங்கே எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவு மிச்சம் இருக்க வேலையெல்லாம் வந்து நான் பார்த்துடுவேன். அவங்க வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. மிச்சம் ஏதாவது பாத்திரம் இருந்தால் கழுவுறது, அப்படி இல்லை ட்ரெஸ் ஏதாவது வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணி வச்சுடுவேன். கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டியா கேட்டதெல்லாம்? நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தக்காளி குருமா வந்து பண்ண போகிறோம், சப்பாத்தி வச்சுட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து தேவையான பொருள்லாம் வந்து கம்சியை வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. எங்கள் அம்மா வச்சு குக்கிங் vlog எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. முடிஞ்சளவு அங்கங்கே அவங்க வாய்ஸ் வரும், அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே வாய்ஸ் ஓவராக கொடுக்காம அவங்க பேசினதே அப்படியே விடுறேன். எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இந்த vlogல இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. இதுதான் நவீன மிஷின் ஃபார் தேங்காய் துருவுறதுக்கு. தேங்காய் துருவின உடனே பார்த்திங்கன்னா தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சம் இந்த ரெசிபி மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகா, இது பட்டை கிராம்பு, இது அதெல்லாம் வேணாம். தாளிக்கும் போது ஜீரகம் இருக்கிறத போட்டுக்கிறதுனா அந்த இலை. எங்கள் அம்மாவுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியல. என்கிட்ட அப்பப்போ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இந்த தேங்காய் பொட்டுக்கடலையோடய சேர்த்து நாங்கள் வந்து சோம்பு, பட்டை கிராம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பட்டை கிராம்பு, அது வேணாம். இதை வந்து முடிஞ்ச அளவு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி குருமாவுக்கு வந்து மெயின் டிஷ்ஷாக நாங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. இது சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாவே போகும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். போதும், அளவாக ஊற்றுனா என் வெங்காயம் வதங்குற அளவுக்கு. ஜீரகம் ஜீரகம் பண்ணு. நீ என்னம்மா என்னைய கேட்குற? நீ சொல்லுவேன்னு பார்த்தா எனக்கு தெரியாது. அந்த வேலையில் நான் பண்ண மாட்டேன். நான் சும்மா மசாலா குழம்பு பிடிச்சி தனியாக குழம்பு வச்சுட்டு போகிறவன். இந்த வேலை எனக்கு தெரியாது. போடு. ஐயா காயிட்டேன். என்ன அந்த ருசி இல்லையே. என்னது தக்காளி இது வதங்க அப்படின் போடுறோம். பூண்டு அதை எப்படி போட, அதை அப்படியே போட்டுது மேலே. வெங்காயம் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா பூண்டை தட்டி சேர்த்துக்கணும். அது நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நீ சமையல் செய்வன்னு பார்த்தா போதுமா? வரைக்கும் நல்லா வர வச்சு
நான் வந்து குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக இருக்குன்னா நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தாலுமே ஃப்ளேவர் நல்லா தான் இருந்துச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா என்னென்ன சேட்டை வந்து படிக்க மாட்டேல. ப்ரெக்னென்சியில் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் பற்றி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட் வீடியோஸ்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 9.6 இருந்துச்சு நான் வளைகாப்புக்கு முன்னாடி செக் பண்ணப்போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்த உடனே ஒரு 1 வீக்லேயே சட்டுன்னு ஏறிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து ரெகுலராக வேக வச்சு அதோட தண்ணியை வந்து மார்னிங் வந்து எடுத்துக்கிட்டேன். 7th மந்தில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு 9.6 வந்துருச்சு. 12 இருந்தது. எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. டேப்லெட்ஸுமே நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன், டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே. ப்ளஸ் நான் வந்து முருங்கைக்கீரை வாட்டர் வந்து மார்னிங் டெய்லியுமே ரெகுலராக இன்னுமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதை ஏன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெக்னென்சியில் முக்கியமாக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். முருங்கைக்கீரை தண்ணி மட்டும் இல்லை, கொஞ்சம் வந்து சுவரொட்டியும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். பட் எனக்கு இன்க்ரீஸ் ஆனது மெயினாக அப்படின்னு பார்த்தா முருங்கைக்கீரை வாட்டர் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான். ஸோ இந்த விலாகில் இதை ஷேர் பண்ணிடலாமே நினச்சேன். மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் எஸ், நான் ஏன் இங்கே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, கீழே வந்து வீட்டுக்குள்ளே எடுத்தேன் அப்படின்னா வெளிச்சமே இருக்காது. மேலே வந்து எடுத்துட்டேன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், உங்களுக்கும் வந்து வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்காக எல்லாமே நீங்கள் கிளாரிட்டியாக தான் போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் நான் பேசுகிறேன் இல்லையா, ஸோ இது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நல்ல ஆடி காற்று பயங்கரமாக அடிக்குது ஊரில் வந்து பார்த்திங்கன்னா. கொஞ்சம் காற்று சவுண்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பாய்.